நீங்க பாத்தீங்களா? இந்த படத்தை நீங்க பாத்தீங்களா? இந்த படத்தை யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் வரல. சொல்லிடுறேன். அது சம்பந்தமான ஸ்கிரிப்டோ அது சம்பந்தமான கருத்துக்களோ என்னங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. தெரியாத நிலையில கருத்து சொல்வது சரியாக இருக்காது. அது பற்றிய செய்திகளை நாங்கள் ஆய்வு செய்து அவர்கள் அழைத்தால் கண்டிப்பாக அதில் உண்மையிலேயே அப்படிப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தால் அதை கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்போம். அதில் எந்த டவுட் கூட்டமைப்பு அதை பற்றி ஏதாவது கருத்து போராட்டம் அப்படிங்கிறது வந்து அவங்க இரண்டு தரப்புல உள்ள கருத்துக்களை நம்ம வந்து சொல்றோம். அவங்க வந்து அவங்களா முன் வந்து யார் வந்து அதை அகற்றுகிறார்களோ அவங்க வந்து அகற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் நாங்கள் நடத்துகிறோம். யாருடைய தாரையும் அறுக்குகிற போராட்டத்தை நாங்கள் நடத்தவில்லை என்று விளக்கம் தெரிவித்திருக்கிறது திராவிடர் கழகம். காவல்துறை அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்திருக்கிறது. அவர்கள் சட்டபூர்வமாக இதை நாங்கள் அணுகுவோம் என்று திராவிடர் கழகம் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இதை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். சிவசேனாவுடைய சாம்னா பத்திரிகையில் அவருடைய அதிகாரபூர்வமான பத்திரிகையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கருத்து, இதற்கு முன்பு பால் தாக்கரே இது போன்ற கருத்துக்களை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த கருத்தை இப்போது அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இது ஒரு மோசமான தவறான மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு தவறான ஒரு கருத்து. இந்த கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாட்டை இந்தியாவில் முதல் முறையாக இந்த வாக்கு வங்கின்னு சொன்னா எல்லாருமே வாக்கு வங்கி தான். இப்போ சிறுபான்மை வாக்கு வங்கிங்கிறது அப்படி ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா பெரும்பான்மை மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களை விட எப்படி சிறுபான்மை வாக்கு வங்கின்னு ஒன்று வர முடியும்? அவன் பெரும்பான்மை வங்கின்னு ஒன்று இருக்குதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் விழும். எனவே அப்படி ஒரு சிறுபான்மை வாக்கு வங்கி என்றோ பெரும்பான்மை வாக்கு வங்கி என்றோ அப்படி எதுவும் கிடையாது. தவறான மத துவேஷத்தை பரப்புகிற சக்திகள் இது போன்ற தவறான கருத்துக்களை அவர்கள் பரப்பி வருகிறார்கள். இந்த கருத்துக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். போராட்டத்துக்கு ஏற்கனவே இது சம்பந்தமாக இதற்கு முன்பு நடைபெற்ற போது இது சம்பந்தமாக நாம வந்து உள்துறை செயலாளர்கிட்ட நாங்கள் வந்து கடிதம் கொடுத்திருக்கிறோம். அதே போல வந்து முதலமைச்சருக்கு நாங்கள் வந்து கடிதம் அனுப்பியிருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை நடத்தியிருக்கிறோம். இதற்கு முன்பும் இதே போன்று நடைபெற்ற போது மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். இப்போது மீண்டும் தொடர்கிறது என்கிற அடிப்படையில் இப்போது இந்த போராட்டத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். தொடர்ந்து இதோடு நின்று விடாமல் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் ஆய்வு செய்து நாங்கள் முன்னெடுத்து செல்வோம்.